வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ ஆகஸ்ட் மந்த்துக்கான ஃபேமிலி பட்ஜெட் அப்புறம் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றின வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதம் எப்படி நான் ஃபேமிலி பட்ஜெட் போடுறேன், என்னோட சேவிங்ஸ் அமௌண்ட்டை எதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான். எப்போதுமே இந்த வீடியோ செகண்ட் டே வரும். ஸோ இந்த தடவை எல்லாமே ஆர்டர் மாறிடுச்சு. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் வீடியோ நான் போன மாதத்துக்கான வீடியோ நான் 1ஆம் தேதியே அப்லோட் பண்ணிட்டேன். நிறைய பேர் பார்க்காதவங்க பார்த்துருங்க. நேற்றுக்கு வீடியோ போட முடியல. ஸோ அதனால தான் இன்றைக்கி பட்ஜெட் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்களோட பட்ஜெட் எல்லாம் போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ எப்போதுமே நம்ம பட்ஜெட் போட்டு ஃபேமிலி ரன் பண்ணும்போது நம்மளோட செலவு ஏகமாக குறையும், அதிகமான அமௌண்ட் நம்ம மிச்சம் பண்ணலாம். ஸோ பட்ஜெட் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ், 10,000 ரூபாய்க்கு பட்ஜெட்டு, அதுக்கப்புறம் 20,000 ரூபா, 15,000 ரூபான்னு சொல்லிட்டு பட்ஜெட் பற்றின நிறைய வீடியோஸ் நான் போட்டு பட்ஜெட் சீரீஸ் பிளேலிஸ்ட்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். பட்ஜெட் பற்றின டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பாருங்கள். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஆகஸ்ட் மந்த்துக்கான என்னுடைய பட்ஜெட் விவரம் இதுதான். ஸோ என்னுடைய 2 விதமான இன்கம் சோர்ஸையும் எழுதிட்டேன், இன்கம் 1, இன்கம் 2. ஸோ என்னோட டோட்டல் இன்கம் இந்த மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 27,400 ரூபா. ஸோ இந்த 27,400 ரூபாயில் நான் பட்ஜெட்டுக்குன்னு எடுத்து வைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 14,000 ரூபா, சேவிங்ஸ்க்குன்னு 13,400 ரூபா எடுத்து வைக்கிறேன். ஸோ இந்த டைரியில் நான் எப்போதுமே எழுதுனதை காமிப்பேன். கிளியராக இல்லை அப்படின்னு சொன்னதுனால தான் நான் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருக்கேன். இந்த டைரி வேணுங்கிறவங்க நானே ஓனாக கஸ்டமைஸ் பண்ண டைரி தான். நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர், கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேலே இந்த டைரி PDF நான் அனுப்பிச்சு வச்சுருக்கேன். இப்போ தான் நான் புதுசாக பார்க்குறேன். இந்த 2024க்கான டைரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னோட மெயிலுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், நீட் பட்ஜெட் டைரின்னு சொல்லிட்டு. என்னுடைய பட்ஜெட் டைரி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மெயில் அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு PDF அனுப்பிச்சு வச்சிடுறேன். மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ மறக்காமல் வேணுங்கிறவங்க அனுப்புங்க. ஸோ இந்த மாதத்துக்கான கிராசரி அமௌண்ட் நான் பார்த்தீங்கன்னா 4,000 ரூபா போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லாமே ரேட்டு ஏகமாக ஏறிடுச்சு. ஸோ அதனால் 4,000 ரூபா நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், வேறு வழி இல்லை. பாலுக்கு பார்த்தீங்கன்னா 1,320 ரூபா எப்போதும் போல தான். வெஜ்ஜுக்கு 1,000 ரூபா நான் ஒதுக்கியிருக்கேன் பட்ஜெட்டில். ஸோ ஏன் அப்படின்னா காய்கறி ரேட்டும் அதிகமாக தான் ஆச்சு. ஸோ நீங்கள் ஏன் 1000 ரூபாய் தான் போட்டிருக்கீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ 4 பேர் அப்படிங்கிறதுனால எனக்கு காய்கறி வேஸ்ட் பண்ணுறது பிடிக்காது. நாங்கள் எவ்வளவு சாப்பிடுவோமோ அந்த அளவு தான் வாங்குவோம். இன்னொன்று அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக கீரைகள் சேர்த்துக்க சொல்லி நிறையா சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால் இப்போ கீரைகள் நாங்கள் அடிக்கடி சேர்த்துக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் 1,000 ருபீஸ் எங்களுக்கு இனஃபாக இருக்குது. நான்வெஜ்ஜுக்கு போன பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 1,500 ரூபா போட்டிருந்தேன். ஸோ இந்த பட்ஜெட்டில் 1,300 ரூபா போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். போதும். ஏன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா அளவாக தான் வாங்குகிறோம். மட்டனாக இருக்கட்டும், சிக்கனாக இருக்கட்டும், ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், எவ்வளவு சாப்பிட்றோமோ அவ்வளவுதான். மோஸ்ட்லி அடுத்த நாள் வச்சு எடுத்துகிட்டு போக வேணாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அது நம்ம நிறையா வாங்கி மிச்சம் இருக்கேன்னு சொல்லி வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு யோசிக்கிறேன். அதே மாதிரி தான் நம்ம நிறையா பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருந்தீங்க, சிக்கன் ஒரு மதியம் சாப்பிட்டீங்கன்னா மதியத்தோடய முடிச்சிருங்க, நைட்டோ அடுத்த நாளோ சாப்பிடாதீங்கன்னு. ஸோ அதுவுமே நல்ல அட்வைஸ் தான். ஸோ அதனால் எவ்வளவு தேவைப்படுமோ அவ்வளவு மட்டும்தான் வாங்குறேன். ஸோ அதனால தான் அதில் ஒரு 200 ரூபா கம்மி பண்ணியிருக்கேன். கேஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் எப்போதும் போல தான். பெட்ரோலுக்கு 1,500. இப்போ நான் வேலைக்கு போயிட்டு வரதுனால 2 பைக்குக்குமே எனக்கு பெட்ரோல் போடுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் 1,500. நான் லாஸ்ட் மந்த் பெட்ரோலில் நிறைய அமௌண்ட் மிச்சம் பண்ணேன். ஸோ இருந்தாலுமே பெட்ரோல் ரேட் அதிகரிக்கிறதுனால நான் எப்போதுமே 1,500 கொடுத்துட்றேன். மெடிசினுக்கு 500 ரூபா. எனக்கு தேவைப்படக்கூடிய மாத்திரைகள் கொஞ்சம் வாங்கணும். ஸோ அதுக்காக 500 ரூபா. கேபிளுக்கு 300 ரூபா. இது பார்த்தீங்கன்னா ஜிபேலே பண்ணி விட்டுருவேன். கேபிள் இபி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ போன மாதம் எடுத்து வச்ச 1000 ரூபாய் நான் செலவு பண்ணல. ஃபினான்ஷியல் ஸ்கேனிங்லேயே பார்த்துருப்பீங்க. ஏன்னா போன மாதம் நம்ம முந்தின மாதத்துக்கு சேர்த்து வச்ச அமௌண்ட் எடுத்து கட்டியாச்சு. ஸோ போன மாதத்துக்கான 1000 ரூபாயும் இந்த மாதத்துக்கான 1000 ரூபாய் இப்போ எடுத்து வச்சது போக எனக்கு இபி கவரில் 2,000 ரூபாய் இருக்குது. ஸோ இந்த 2,000 ரூபாய் கரண்ட் பில் கட்டுறதுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் 1,500 ரூபாய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பொதுவாக போன மாதமும் பார்த்தீங்கன்னா 1,500 எடுத்து வச்சேன். 1,300 சம்திங் ஆச்சு. அதில் எனக்கு ஒரு 150 100 மிச்சமாச்சு. ஸோ ஸ்நாக்ஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அதிகமாக அமௌண்ட் செலவாயிடுது. அதுவுமே ரொம்ப அன்ஹெல்த்தியாக போயிடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது. ஸோ அதனால் நான் பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு டைம் பேக்கரிக்கு போய் நீங்கள் அளவாக வாங்கினாலே மேக்ஸிமம் 150 ருபீஸ் வருது. ஒரு 4 பீஸ் கேக்கு, சரி ஏதாவது ஒரு காரமாக சாப்பிட்றதுக்கு ஒரு காரம் அப்படின்னு நீங்கள் வாங்கினீங்கன்னா மினிமம் அமௌண்ட்டே 150 வந்துடுது. ஸோ அதனால் நான் ரொம்ப அவாய்ட் பண்ணிடுறது. ஹெல்தி ஸ்நாக்ஸ் அதிகமாகவும் சாப்பிடணும். இப்போ ஆசையாக இருக்கா, என்னைக்காவது பேக்கிங் ப்ராடக்ட் சாப்பிட்லாம், தப்பு இல்லை. ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் இல்லை ஒரு 15 days ஒன்ஸ் சாப்பிட்டா தப்பு கிடையாது.
ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு 1ஆம் தேதியே நான் கேக் வாங்கி கொடுத்துட்டேன். ஸோ இனிமேல் வந்து அதை ரிப்பீட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் எனக்கு ஸ்நாக்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸும் நான் இதில் தான் வாங்கணும். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துட்ற ஸ்நாக்ஸும் வாங்கணும். ஸோ ஸ்கூலுக்கு கொடுத்துட்றதுல மோஸ்ட்லி ஹெல்த்தியாக தான் இருக்கும். பாசிப்பயிறு, பாயில்டு சீரியல்ஸ் அவங்களோட டைம் டேபிள் படி தான் கொடுத்து விடுவேன். ஸோ ஈவினிங் வந்தால் தான் கொஞ்சம் அன்ஹெல்த்தியாக கேட்பாங்க பசங்க. ஆனால் ரொம்ப அவாய்ட் பண்ணிடுறது. பட் ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். அதனால 1500 போட்டிருக்கேன். இது இல்லாமல் அதர்ஸ்க்கு வந்து 580 ருபீஸ். ஸோ மிச்சம் இருந்த அமௌண்ட் 580 ரூபா இருந்துச்சு. இந்த மேலே சொல்லியிருக்கக்கூடிய செலவுகள் இல்லாமல் மிச்ச செலவுகளுக்கு 580 ரூபா போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கட் வரும். இதுக்குன்னு ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி எதுவும் எக்ஸ்ட்ராவாக வாங்கணும் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை எடுத்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ இதுதான் இந்த மாதத்துக்கான பட்ஜெட். அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல தான் ஃப்ரெண்ட்ஸ். பிபிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு, என் ஒய்ஃபுக்கு, பையனுக்கு 3 பேருக்கும் 1000 ருபீஸ் 3000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன். தனித்தனி அக்கௌண்ட் தான். அது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ பிபிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி, காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பொண்ணுக்கு எஸ்எஸ்சி 1000 ருபீஸ் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் மெயின் இன்வெஸ்ட்மெண்ட். அது இல்லாமல் எமர்ஜென்சி ஃபண்டு, ஸோ அந்த 6 மாத சம்பளத்துக்காக நான் சேர்த்துட்ருக்கேன். அதுக்கு ஒரு 1000 ரூபாய் எடுத்து தனியாக ஒரு அக்கௌண்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் எப்போதுமே 6 மாத சம்பளம் நம்ம எப்போதுமே சேர்த்து அதை ஃபிக்ஸடில் போட்டு வச்சிடணும். ஸோ என்னோட ஏற்கனவே சேர்த்து வச்ச எமர்ஜென்சி ஃபண்ட் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. ஸோ அந்த ஜூன்லேருந்து தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எனக்கு எப்பப்பெல்லாம் அமௌண்ட் கிடைக்குது அதில் எமர்ஜென்சி ஃபண்டில் கொஞ்சம் நான் போட்டுருவேன். எனிவேஸ் வந்து இப்போ ஒரு மாதமும் சம்பளம் வந்தாலும் ஒரு 1000 ரூபாய் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுறது. இது இல்லாமல் ஸ்கூல் ஃபீஸ்க்கு நான் எப்போதுமே 10,000 ருபீஸ் வந்து ஆர்டி போட்டுருவேன். இந்த மந்த்து ஆர்டி, இந்த வருஷம் நான் ஆர்டி ஆரம்பிக்கல. ஏன் அப்படின்னா எனக்கு செகண்ட் டேர்ம் ஃபீஸ் கட்டிட்டு நெக்ஸ்ட் இயர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு ஸ்கூல் மாற்றலான்னு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு போன மாதம் வந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வச்சேன். ஸோ இந்த மாதம் 8400 ஸ்கூல் ஃபீஸ்க்குன்னு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அமௌண்ட் எவ்வளோ செய்கிறதுன்னு பார்ப்போம். 10,000 என்னால் முழுசாக எடுத்து வைக்க முடியல. ஸோ எவ்வளோ முடியுதோ அதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதம் 8400. போன மாதம் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே கொஞ்சம் ஒரு 20-30,000 வந்தாலும் ஒரு ஃபிக்ஸடாக போட்டுறது. 6 மந்த் ஆர் 6 மந்த்ஸ் பட்ஜெட் போட்டு எஃப்டி போட்டு அடுத்த வருஷம் அப்படியே எடுத்துக்கலான்னு. ஸோ ஆர்டி வந்து என்னால் ஒரே அமௌண்ட் கட்ட முடியல அப்படிங்கிறதுனால தான் இப்படி போட்டிருக்கேன். லெட்ஸ் see எப்படி போகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுதான் என்னோட சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது. ஸோ ஸ்கூல் ஃபீஸுங்கிறது சேவிங்ஸில் வரக்கூடாது, நம்ம கட்ட தான் போகிறோம். இருந்தாலும் இப்போ நான் சேர்த்துட்டு இருக்கிறதுனால அந்த கணக்கை உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். ஸோ எல்லா கவரையும் எடுத்து, என்வலப் கவரையும் எடுத்து, நான் எவ்வளோ பட்ஜெட் போட்டனோ அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே ஒவ்வொரு கவர்லையும் எடுத்து வச்சுட்டேன். இந்த என்வலப் கவர் மெத்தட் தான் என்னுடைய ஃபேவரட் மெத்தட். கிராசரிக்கு 4000 ரூபானா 4000 ரூபா கிராசரி அமௌண்ட்டை எடுத்து அந்த கவரில் போட்டு இந்த மாதிரி இந்த பவுச்சில் வச்சுடுவேன். ஸோ இந்த பவுச் வந்து எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து நார்மலாக எல்லா ஸ்டேஷ்னரி கடைகள்லையும் செக்லீஃப் ஹோல்டர்னு கேட்டால் கிடைக்கும். அதில் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு என்வலப்லையும் அந்தந்த எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்கணும் அதை எடுத்து வைக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் என்வலப்பில் ஒரு 1000 ரூபாய் நான் எடுத்து வச்சுருப்பேன், கேஸுக்குன்னு ஒதுக்குற அமௌண்ட்டு. இப்போ நான் காலேஜ் போயிருப்பேன், இல்லை வேலைக்கு போயிருக்கிறப்ப கேஸ் வருதுன்னா, ஸோ என்னோடய ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கிறவங்க டக்குன்னு இந்த பவுச்சை எடுத்து இது கேஸ் கவர்லேருந்து அந்த அமௌண்ட்டை எடுத்து கொடுத்துருவாங்க. இல்லைனா எதுலேருந்து கொடுத்தோம், எந்த அமௌண்ட்டை கொடுத்தோம், மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கோன்னா நம்ம மறந்துடுவோம். இப்போ வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக இப்போ அவங்க சொல்ல மறந்துட்டா கூட இதை நான் செக் பண்ணுறப்ப கேஸ் பவுச்சில் காசு இல்லைன்னு கேட்டால், இல்லை இந்த மாதிரி கேஸ் வந்துருச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்த மாதிரி நமக்கு வந்து அமௌண்ட்டும் வந்து ப்ராப்பராக செலவாகும். ஸோ இந்த மெத்தட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட செலவுகளையும் ஈஸியாக ட்ராக் பண்ணலாம். அமௌண்ட் குறைய அந்த பர்டிகுலர் செலவை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.